இன்றைக்கு எவ்வளவோ பெண்கள்லாம் பேசுறாங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுக்க வேணாம், இலவச பேருந்து கொடுக்க வேணாம், என் வீட்டில் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற புருஷனை தடுப்பதற்கு அரசு மதுவிலக்கை அமல்படுத்தினால் போதும் என்று ஒரு கோரிக்கை இன்று பெண்கள் மத்தியிலே வைக்கப்படுகிறது. ஒரு படத்துல வந்து சொல்லுவான் இல்லையா, நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுற, ஆனா தமிழ் இங்கிலீஷே தெரியாதவங்கிட்ட இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அரசை வலியுறுத்தணும்னு சொன்னா இவங்க தமிழக அரசை வலியுறுத்தாம டெல்லியில போய் பேசுவாங்க. அங்க நிர்மலா சீதாராமன் அவர்களோடு சொன்னார், நீங்க நல்லா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க, ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசாம பாராளுமன்றத்தில் வந்து பேசுகிறீர்கள். தமிழகத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒருத்தர் சொல்றாரு, சாராயம் விற்கிறதே நம்முடைய தமிழக முதல்வருக்கு தெரியாது. சாராயம்னு ஒண்ணு இருக்கான்றதாவது தெரியுமா அவருக்கு? ஆக நாங்க சொல்றோம், நீ சாராயம் விற்கிறதா தமிழக முதல்வருக்கு தெரியலன்னு சொல்ற, ஆனால் நாங்கள் சொல்வது தமிழ்நாட்டில் நடக்கிற எதுவுமே தமிழக முதல்வருக்கு தெரியல. நீங்க இந்த மொலாசிஸ் என்று சொல்லப்படுகிற அதோடு இந்த உலர் ஆல்கஹால் நம்ம ஆர்எஸ் பவுடர்னு கிராமத்துல வந்து கலக்கி குடிச்சு சாமா இல்லையா, அந்த பவுடரை கலந்து அரசாங்கமே அதுல கலர் பவுடர் போட்டு விக்குது. அப்போ கள்ளக்குறிச்சியில் விற்ற சாராயத்திற்கும் அரசாங்கம் விற்கிற பிராண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த அரசு திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், நீங்க வந்து மதுக்கடைக்கு மதுவுக்கு இவர்களை தமிழக மக்களை அடிமையாக்கி விட்டீங்க. ஏன்னா இவன் ஓட்டு போறதோட என்னங்க கேட்கறான், ஒரு குவார்டர் பாட்டில் ஒரு ஹாஃப் பாட்டில் கொடுத்தா ஓட்டை போட்டுடுறான். அப்படி ஆகிட்ட நிலையில நீங்க மதுவை தமிழர்கள் வந்து பிரிக்க முடியாத நிலை வந்ததால அதற்கு ஆல்டர்னேட்டிவா குறைந்தபட்சம் இந்த கள்ளுக்கடைகளாவது திறங்கன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, 1000 ரூபாய் வாங்கின பிறகுதான் என் புள்ளிக்கு போய் நான் வந்து டேப்லெட் மருந்து வாங்கி கொடுத்து என் புள்ளையை காப்பாத்தினேன், என் புள்ளையை காப்பாத்தின முதல்வருக்கு நன்றி. சரி, 2024 அந்த 1000 ரூபாய் வச்சு மருந்து வாங்கி கொடுத்துட்டேன். 2023 இந்த 1000 ரூபாய் இல்லாம எத்தனை பிள்ளைகள் செத்து இருக்கும்? அதுக்கு யார் காரணம்? பெசன் நகர், அடையார் போன்ற ஏரியாக்கள்ல இந்த பொங்க பையன் ஒண்ணு தந்தாங்க. ஏங்க பொங்க பையன் சரி, வக்கற்றவன் வகையற்றவன் வாங்குவதற்கு வகையற்ற யாரோ போய் வாங்குறாங்க. அந்த கரும்பை சைக்கிள்ல போய் ஒருத்தர் வாங்குறாங்க, நடந்து போய் அந்த பொங்க பை கையை அந்த கரும்பெல்லாம் வாங்குறான். ஏங்க 20 லட்சம் ரூபாய் காரை எடுத்துக்கொண்டு ரேஷன் கடை முன்னாடி நின்றுட்டு கரும்பை வாங்கி அந்த நாய் ஒடிச்சு காருக்குள்ள வைக்கிறீங்க. இந்த மது என்பது இங்கே எவ்வளவு ஒரு கொடிய விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு சென்னை, திருவண்ணாமலை, நீலகிரி ஒரு 168 பள்ளிகளில் 3021 மாணவ மாணவிகள் குறித்து ஒரு ஆய்வு 2021 செய்யப்பட்டது. அந்த ஆய்வில் 10% மாணவர்கள் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள், ஒரு 22% புகையிலைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள், 26% மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் மாணவ மாணவிகள், ஒரு 13% ஒயிட்னர், இந்த ரப்பர் சொல்யூஷன், இந்த மாதிரியான போதைகளுக்கு அடிமையாகி இருக்கிறதாகவும் 29% மற்ற போதைகளுக்கு அடிமையாகி இருப்பதாகவும் ஒரு என்ஜிஓ எடுத்த ஒரு புள்ளிவிவர கணக்கு சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு மது என்பது வளர்ந்து இருக்கிறவனை கெடுத்திருக்கிறது என்று நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்க அதே வேளையில் மாணவ மாணவிகளும் இன்றைக்கு கஞ்சாவின்பால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அரசு, மதுவை தடுக்க வேண்டிய அரசு இன்றைக்கு மதுவை விற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் அரசு மதுவை விற்குது? இன்றைக்கு நம்முடைய முன்னாள் நிதி அமைச்சர் உன்னை சொன்னாரு, இந்த டாஸ்மாக் வியாபாரத்தில் மட்டும்தான் 30% லீக்கேஜ் இருக்கிறது. 30% லீக்கேஜ்னா 100 ரூபாய்க்கு இந்த அரசு சாராயம் விற்கிறது என்று சொன்னால் அதில் 30 ரூபாய் ஒரு தனிப்பட்ட நபர்கள் இந்த லாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார். அந்த தனிப்பட்ட நபர்கள் என்றால் ஏதோ நீங்களோ நாங்களோ அல்ல, இந்த அரசில் இருப்பவர்கள் 30% அந்த பணத்தை தனிப்பட்ட முறையிலே சுருட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதன் பொருள். எனவே இப்படி 30% அதிகமாக லாபம் வருகிற, தனிநபருக்கு பணம் வருகிற இந்த வியாபாரத்தை அரசு எப்படி மூடும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வி. இவர்கள் எதற்கெடுத்தாலும் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கோம், மகளிருக்கு கொடுத்த 1000-ஐ மறுபக்கம் டாஸ்மாக் மூலியமாக இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்க அரசு தான் இந்த அரசு. இன்றைக்கு எவ்வளவோ பெண்கள்லாம் பேசுறாங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுக்க வேணாம், இலவச பேருந்து கொடுக்க வேணாம், என் வீட்டில் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற புருஷனை தடுப்பதற்கு அரசு மதுவிலக்கை அமல்படுத்தினால் போதும் என்று ஒரு கோரிக்கை இன்று பெண்கள் மத்தியிலே வைக்கப்படுகிறது. ஒரு அரசு
ஒரு மக்களுக்கான அரசுன்னு சொன்னா அந்த அரசில் மக்கள் என்ன கேட்கிறார்களோ அதை செய்ய வேண்டியதுதான் அரசின் கடமை. ஆனால் இந்த அரசு இதே மதுவை விற்கிறது. இது ஒரு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் பார்த்திருக்கலாம். தமிழ்நாட்டின் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கிற அமைச்சர் ஒரு ஆய்வை செய்கிறாராம். ஒயின் ஷாப் முன்னாடி போய் நின்று அவன் கட்டிங் கட்டிங் கட்டிங்னு காலையிலிருந்து அவன் கெஞ்சி கெஞ்சி அவன் டயர்டாயிடுறான், அவன் சோர்வாயிடுறான். அவன் சோர்வை நீக்குவதற்கு அரசு ஒரு 90 ml கொண்ட அந்த சரக்கு தரணும். இவன் காலையில வேலைக்கு போகின்ற போது ஒரு 7 மணி வாக்கில் இவன் வேலைக்கு போறான் என்று சொன்னால் 7 மணிக்கு ஒரு கட்டிங் போட்டு போனான்னா அவனுக்கு உடம்புல ஒரு தெம்பு இருக்கும், அவன் செய்கிற வேலையில் ஒரு தெம்பு இருக்கும் என்று தமிழகத்தின் அமைச்சர் பேசுகிறார். எனவே இந்த அரசு குடிகாரன்னு அவனை சொல்லக்கூடாது, குடி விரும்பி அப்படின்னு அவனை சொல்லணும்லாம் அரசு சொல்லுது. எனக்கு இன்னைக்கு நம்ம ஐயா சசி பெருமாள் மது ஒழிப்பு போராளி சசி பெருமாள் அவர்களை பார்த்தால் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். ஐயா சசி பெருமாள் அவர்கள் அந்த டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தி அவர் மறிக்கிறார். மறித்த பிறகு ஒரு மீம்ஸ் போடுறான். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய 4 தலைவர்கள் அந்த ஐயாவின் உடலை சுமந்து கொண்டு வராங்க. கீழே அவங்களோட பையன் படத்தை போட்டு ஐயா செத்தது எங்க அப்பா, இறந்தது எங்க அப்பா, என்னையும் கொஞ்சம் தூக்க விடுங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டான். இதுதான் தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளின் நிலை. இன்றைக்கு யாராவது ஒருத்தர் இறந்தால் இந்த நம்ம கூட்டமைப்பில் இருக்கிற ஒருவர் கூட யாராவது நாளைக்கு மரணிக்க நேர்ந்தால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தலைவனும் வந்து நிற்பான். இவர் மது ஒழிப்பு போராளி, இவர் மிகப்பெரிய மது ஒழிப்பு போராளின்னு அந்த மீடியாக்களுக்கு தன் முகத்தை காட்டுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து நிற்பார்கள். ஆனா இந்த அரசை வலியுறுத்தணும்னு சொன்னா இவங்க தமிழக அரசை வலியுறுத்தாம டெல்லியில போய் பேசுவாங்க. அங்க நிர்மலா சீதாராமன் அவர்களோடு சொன்னார், நீங்க நல்லா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க, ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசாம பாராளுமன்றத்தில் பேசுகிறீர்கள். ஒவ்வொரு தமிழ்நாடும் ஒரு மாநில அரசும் அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வையில் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்கான அதிகாரம் இருக்கிறது. அது மாநில அரசின் தொகுப்பிலே இருக்கிறது. நீங்க தவறான இடத்துல பேசுறீங்க. ஒரு படத்துல சொல்லுவான் இல்லையா, நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுற, ஆனா இங்கிலீஷே தெரியாதவங்கிட்ட இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியல. கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 70 பேர் அந்த கலாச்சாரத்தை கொடுத்து இறந்ததாக சொல்லப்பட்ட நிலையில தமிழகத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒருத்தர் சொல்றாரு, சாராயம் விற்கிறதே நம்முடைய தமிழக முதல்வருக்கு தெரியாது. சாராயம்னு ஒண்ணு இருக்கான்றதாவது தெரியுமா அவருக்கு? ஆக நாங்க சொல்றோம், நீ சாராயம் விற்கிறதான் தமிழக முதல்வருக்கு தெரியலன்னு சொல்ற. ஆனால் நாங்கள் சொல்வது தமிழ்நாட்டில் நடக்கிற எதுவுமே தமிழக முதல்வருக்கு தெரியல அப்படின்னு தான் இங்க எதிர்கட்சிகள்லாம் எல்லாரும் மக்கள் கூட எல்லாரும் வைக்கிற ஒற்றை கோரிக்கை, தமிழகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் தமிழக முதல்வர் கவனத்துக்கு போகுதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க எழுந்து கொண்டிருக்கு. இப்ப நீங்க பாருங்க, அதில் கள்ளக்குறிச்சியில குடிச்ச சாராயத்துல மெத்தனால் இருந்துதான். சரி, அரசாங்கம் விற்கிற சாராயத்துல என்ன இருக்கு? அரசாங்கம் விற்கிற சாராயத்துல எத்தனால் இருக்கு. எத்தனால் குடிச்சா ஒரு 10-20 வருடம் கழிச்சு நாம மரணத்தை நோக்கி போவோம். மெத்தனால் குடிச்சோம்னா உடனே போயிடுவோம். அதாவது அரசாங்கம் சொல்லுது, நான் குடிக்கிற சாராயத்தை குடிச்சு நீ ஒரு 20 வருஷம் இருந்து அரசுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்துட்டு நீ உயிரை கொடுன்னு சொல்லுது. அதுக்கு மாறா அந்த சாராயத்தை வித்தா அரசு போய் தடுக்குது. ஏன்னா நீ அந்த சாராயத்தை குடிச்சிட்டு திடீர்னு ஒரு நாள் செத்துட்டீங்கன்னா ஏன் சாராயத்தை குடிப்பதற்கு தமிழகத்தில் ஆள் வேணுமே. நாங்க என்ன புதுசாவா குடிகாரர்களை உருவாக்க முடியும்? எனவே குடிப்பவர்கள் அரசாங்க சாராயத்தை குடித்து ஒவ்வொரு அங்கமா பாதிக்கப்பட்டு நீங்க சாகணும்ன்றதுதான் அரசாங்கத்தின் விருப்பம். இப்ப நீங்க நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹால் ஸ்பெசிபிகேஷன் ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு பிராந்தின்னா அந்த பிராந்தியில என்னென்ன இன்கிரியன்ஸ், அதாவது மூலப்பொருட்களை போட்டு செய்யணும். ஒரு விஸ்கின்னா அதை என்னென்ன போட்டு செய்யணும்னு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. ஏன்னா மது நீங்க தவிர்க்க முடியாதது, ஒழிக்க முடியாதது, அதை புறந்தள்ள முடியாதுன்னு தமிழக அரசு சொல்லுற போது அந்த ஸ்பெசிபிகேஷன்ல என்னென்ன இருக்கோ அதைப்படியாவது கொஞ்சம் இந்த அரசு செய்யணும்ல. இப்போ பிராந்தின்னா திராட்சையை போட்டு ஊற வைக்கணுன்றான், அதை ஃபிக்மெண்ட் பண்றோன்றான், அதை பொச்சி வைக்கணுன்றான். ஒரு 10-15 நாள் கழிச்சு அதை எடுத்து காய்ச்சி அதை பிராந்தியா கொடுக்கணும் அந்த ஸ்பெசிபிகேஷன் சொல்லுது. நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் விற்கிற பிராந்தியில இந்த பொருள்லாம் இருக்கா? நீங்க அந்த மொலாசிஸ் என்று சொல்லப்படுகிற அதோடு இந்த உலர் ஆல்கஹால் நம்ம ஆர்எஸ் பவுடர்னு கிராமத்துல கலக்கி குடிச்சு சாமா இல்லையா, அந்த பவுடரை கலந்து அரசாங்கமே அதுல கலர் பவுடர் போட்டு விற்குது.
அப்போ கள்ளக்குறிச்சியில் விற்ற சாராயத்திற்கும் அரசாங்கம் விற்கிற பிராந்திக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணுதான். நீ படிச்சவனை வச்சு அழகா எவ்வளவு எத்தனாலை கலக்க வேண்டும், ஒரு குவார்டருக்கு ஒரு ஃபுல் பாட்டிலுக்கு எத்தனை % எத்தனால் இருக்க வேண்டும் என்று நீ படிச்சவனை வச்சு கலக்கிற, அவன் படிக்காதவனை வச்சு கலந்துட்டான், அவன் செத்து போயிட்டான். எனவே அரசும் கள்ள சாராயம் தான் விற்குது, வெளியில விற்கிறவங்களும் கள்ள சாராயம் தான் விற்கிறான். சொல்ல போனா வெளியில விற்பவர்கள் விற்கிற சாராயம் கூட உடலுக்கு நல்லதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் ஏதாவது பட்டை கட்டிய போட்டு ஒரு 10-15 நாள் பூமிக்கரையில வைச்சாவது விற்கிறான். அரசாங்கம் இமீடியட்டா உடனடியா இந்த பவுடர் எல்லாம் கலந்து ஒரு சாராயம் பிராந்தி என்ற பேர்ல அரசாங்கம் விற்குது. இப்போ ஒரு 2020 ஒரு சென்சஸ் சொன்னாங்க. அதாவது இந்த தமிழ்நாட்டு சாராய கடைகளில் விற்கிற சாராயத்தை 3 பிரிவா பிரிக்கிறோம். அதுல சாதாரண இந்த உழைக்கின்ற மக்கள் அனுபவிக்கிற இல்ல சாப்பிடுகிற மது வகை இருக்கு, அந்த மது வகையோட அடக்க விலை 9 ரூபாயிலிருந்து 10 ரூபா வருதுங்க. ஆனா அரசாங்கம் விற்பனை பண்றது 105 ரூபாயிலிருந்து 130 ரூபா, இப்ப கிட்டத்தட்ட 150 ரூபா ஆயிடுச்சான். அப்போ நடுத்தர வகைன்னு ஒண்ணு சொல்றாங்க, அதை 12 ரூபா 42 காசு அதோட அடக்க விலை. இவங்க அரசாங்கம் விற்கிறது 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்கிறான். எலைட் ஷாப்னு மிக உயர்ந்த சரக்கு அது. அந்த சரக்கு குடிச்சா கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவர்களாம் அந்த சரக்கு குடிச்சோம்னா இது உடம்புக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நம்மளாம் நினைக்கிறோம்ல. அந்த சரக்குல அதோட அடக்க விலை 16 ரூபாய் 20 காசு. அரசு விற்கிறது 250 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் ஒரு கோட்டரை அரசு விற்குது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தனியார் ஒரு பால் கம்பெனி ஒரு பால் பாக்கெட்டை ஒரு 1/2 லிட்டர் பாலை ஒரு 100 ரூபாய்க்கு வித்தா அரசாங்கம் விட்டுருமா? அது கொள்ளை லாபம் அடிக்கணும், அது மீது சீல் வைப்பான்ல. அப்போ 12 ரூபாய்க்கு விற்கிற இந்த தயாரிக்கிற இந்த சாராயத்தை நீ 200 ரூபாய்க்கு விற்கிறிய. அப்ப அரசாங்கம் கள்ள மார்க்கெட்டு, கள்ள மதுபானம், கள்ள பொருள் விற்கிற கவர்மெண்ட் தானே நம்ம கவர்மெண்ட். இதை கேட்டோம்னா இவர்கள்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாங்க. அரசாங்கம் வருமானம் ஈட்டுது, அரசாங்கத்தின் வருமானத்தில் 3% டாஸ்மார்க்கில் இருந்து வருகிற வருமானமா இருக்கிறது. அரசாங்கத்தை தள்ளாட விடுறதுக்காக இவங்க யாரையும் நாட்டில் இருக்கிற மக்களை தள்ளாட விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இவர்கள் தள்ளாடாமல் போனால் இந்த அரசாங்கம் தள்ளாடிவிடும் என்று நம்முடைய முதல்வர் நினைக்கிறார். எனவே நாங்க என்ன சொல்றோம், நீங்க சாராயத்தை விற்பதை தடுக்க முடியாது, உங்களுக்கு அந்த வருமானம் தேவை. குறைந்தபட்சம் அதுல கொஞ்சம் உடம்புக்கு ஒத்து வர மாதிரியாவது சில வேலைகளையாவது செஞ்சு அதோட தரத்தையாவது மேம்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அண்மையில் ஒரு அமைச்சர் சொன்னாரு, ஏன் கள்ளச்சாராயத்தை நோக்கி மக்கள் போகிறார்கள் என்று சொன்னால் கள்ளச்சாராயத்துல கிக் இருக்கு, நம்ம சாராயத்துல கிக் இல்ல, அதை நாங்க பாக்குறோம்னு சொன்னாரு. இன்றைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட 4 பிராண்டை சொல்லி, இந்த வீரா, VSOP, அப்புறம் ஒரு 2-3 பிராண்டை சொல்லி, இந்த பிராந்திகளில் அந்த ஆல்கஹால் தரம் குறைவாக இருக்கிறது, அந்த பவர் குறைவா இருக்குது, அந்த நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா அதுல டிகிரி கொஞ்சம் கம்மியா இருக்குது. எனவே அந்த சரக்குகள் இந்த ஒயின் ஷாப்ல இருந்ததுன்னா அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்க, நாங்க திரும்பவும் அதுல ஆல்கஹால் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் ஏத்தி நாம திரும்பவும் கொடுக்கலாம் என்று ஒரு அரசாங்கம், ஒரு சாராய வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சி பண்ணுவாரோ, ஒரு சாராய வியாபாரி தன்னை லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் உத்திகளை கையாள்வாரோ அந்த உத்திகளை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு என்று சொல்கிற அரசு, சாராய மாடல் அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மக்கள் தான் நாம இதில் திருந்தணும். பாருங்க, சாராயத்தை வித்தா தப்புங்கிறாங்க. இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் அபராதம் போடுவோம், அதாவது மரண தண்டனை வரை கொடுப்போம்னு சொல்றாங்க. அதே சட்டத்தில் 4J7 சாராயத்தை, அதாவது அரசு தடை செய்யப்பட்ட அல்லது அரசால் மறுக்கப்பட்ட மதுபானத்தை குடிப்பவனுக்கு 3 வருட சிறை, 3 மாத சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கணும்னு அதே சட்டத்தில் இருக்கு. ஆனா நீங்க மது குடிச்சு இறந்தவங்க என்ன பண்றீங்க, 10 லட்சம் ரூபாய் பணத்தை குடிக்க. சரி, அந்த குடும்பத்தின் பால் நீங்கள் இல்ல நீங்க செஞ்ச தவறை மறைப்பதற்கு கூட ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன்னு கூட நம்ம ஒத்துக்கலாம். கடந்த ஆண்டு மரக்காணத்துல ஒரு சாராய நிகழ்வு நடைபெற்றது. ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. சரி, கொடுத்து 1 வருடம் ஆகுதுல, அந்த 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தின் தலைவரை இழந்தவர்கள் வேலையை அந்த 10 லட்சம் செஞ்சிருக்கா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஏர்னிங் பர்சன் செத்து இருந்தான்னா அந்த ஏர்னிங் பர்சன் செய்ய வேண்டிய வேலையை இந்த 10 லட்சம் செஞ்சிருக்கான்னு அரசாங்கம் ஏதாவது ஒரு ஆய்வு இருக்கா?
ஏதாவது நம்ம கிட்ட தரவு இருக்கா? அந்த தரவு இருந்தால் அந்த நட்டத்தை இந்த 10 லட்சம் ஈடு செய்தது, எனவே திரும்பவும் செத்தா ஒரு 10 லட்சம் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு அரசு ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கையை கூட சொல்லலாம். ஆனா அரசு செய்த தவறை மறைப்பதற்கு உடனடியாக பணத்தை கொடுத்து வாயை மூடுவதற்கான வேலையை இந்த தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசு திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், நீங்க மதுவுக்கு இவர்களை தமிழக மக்களை அடிமையாக்கி விட்டீங்க. ஏன்னா இவன் ஓட்டு போறதோட என்னங்க கேட்கறான், ஒரு குவார்டர் பாட்டில் ஒரு ஹாஃப் பாட்டில் கொடுத்தா ஓட்டை போட்டுடுறான். அப்படி ஆகிட்ட நிலையில நீங்க மதுவை தமிழர்கள் பிரிக்க முடியாத நிலை வந்ததால அதற்கு ஆல்டர்னேட்டிவா குறைந்தபட்சம் இந்த கள்ளுக்கடைகளாவது திறங்கன்னு தான் சொல்றோம். கருணாநிதி அவர்கள் கூட கள்ளுக்கடையை திறப்பதற்கு முன்னால் முரசொலியில் எழுதினாராம், கல்லும் தாய்ப்பாலுக்கு நிகரானது, கல் எவ்வளவு நல்லதோ தாய்ப்பால் எவ்வளவு நல்லதோ அதை போல கல்லும் உடம்புக்கு நல்லது என்று முரசொலி எழுதிய கருணாநிதியின் மகன் ஆட்சி செய்திருக்கிற இந்த அரசுல தான் எல்லாரும் குடிச்சு இங்க ஒரு நண்பர் கூட சொன்னாரு, இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாகி போச்சுன்னு. நீங்க எல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சென்னையில் ஜெமினி கணேசன் மகள் அவர்கள் ஒரு மருத்துவமனை நடத்தினாங்க. அந்த மருத்துவமனைக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்க மூளை தொட்டிகள் எல்லாம் எங்கேயாவது போய் இந்த செயற்கை முறையில் கருத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவோம். இன்றைக்கு ஊருக்கு ஒன்று முளைச்சிருச்சு. அதோடு மட்டுமில்லாமல் தமிழக அரசே தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு நம்ம எக்மூர்ல ஃபுல்லா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், நீங்க போய் சும்மா நின்னா போதும், நான் உங்களுக்கு புள்ள பத்து கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு மருத்துவமனையை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு இந்த மாவட்ட தலைநகர் மருத்துவமனையில் கல்லீரல் பிரிவுன்னு ஒரு சிறப்பு பிரிவை இன்றைக்கு ஆரம்பித்து அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகி போகிறது. எனவே தமிழகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு காலத்தில் கலைஞர்கள் சொன்னால் தமிழக காவல்துறையின் ஈரல் கட்டு போச்சுன்னு, ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களில் கல்லீரல் கெட்டு போயிருக்கிறது என்பதை உணர்ந்து அரசு இன்றைக்கு ஒரு கல்லீரல் சிறப்பு மையத்தை ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த மக்கள் தான் நாம கொஞ்சம் திருந்தணும். நாம குடிக்கிற காசு 150 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டரை குடிச்சிட்டு அது ஏறலன்னு திரும்பவும் ஒரு 150 ரூபாய் கொடுத்து குடிக்கிற நிலையில் அரசு நம்ம இருக்கிற கடைசி காசு வரைக்கும் அதை எடுப்பதற்கு உறிஞ்சுவதற்கு இந்த அரசு டாஸ்மார்க் என்ற ஒரு நிறுவனத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே நாம் அங்க ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி நாம இதை வெகுமக்கள் பிரச்சாரமாக கொண்டு போகிற வகையில், பெண்களிடையே இந்த விஷயத்தை கொண்டு போகிற வரையில் இதற்கு ஆதரவு கிடைக்காது. எனவே இன்றைக்கு புது வகையான மது வகைகளை இந்த அரசு பண்ணியிருக்குது. அதோடு மட்டும் இல்லாம ஒரு கேடுகட்ட பட்ஜெட்டை கூட நம்ம பார்த்தோம். ஒரு அரசாங்கம் 45,000 கோடி ரூபாய் இன்றைக்கு டாஸ்மார்க்கின் விற்பனையாக இருக்கிறது. இதை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கு அரசு பட்ஜெட்டிலே வேலை செய்கிறது என்று சட்டமன்றத்தில் பேசியதை நம்ம பார்த்தோம். எனவே நம் தமிழக மக்களை குடிக்க வைத்து அழிக்க இந்த அரசு பார்க்கிறது. எனவே தமிழக மக்கள் தான், இந்த தமிழ்நாட்டில் இருக்க குடிமகன்கள் தான் இதை புரிந்து கொண்டு மதுவுக்கு எதிரான ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு படிக்கிற மாணவர்கள் மதுபோதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இது நாளைக்கு உங்க பிள்ளை, என் பிள்ளை, எல்லார் பிள்ளையும் நாளைக்கு மதுவுக்கு அடிமையாகலாம். எனவே நாம் பொதுநலம் கண்டு போராடவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய சுய தேவையை கருதி, நம்முடைய சுய குடும்பத்தின் நலனை கருதியாவது இந்த மது ஒழிப்புக்கு எதிராக நாம் போராட வேண்டும். இந்த பிரச்சாரத்தை நாம் வெகுவாக பெண்களிடையே எடுத்து போக வேண்டும். அப்போதுதான் இந்த அரசு ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா இந்த அரசுக்கு ஆண்களுக்கு சாராயமும் பெண்களுக்கு இலவசங்களும் ஒரு பாலிசி வச்சிருக்கான். எது இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா, நீங்க ஒரு விளம்பரம் பார்த்திருப்பீங்க, ஒரு அரசாங்கம் ஒரு விளம்பரம் போடுது. இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு அக்கா அவங்க வீட்டில் பாத்திரம் தேய்ச்சின்னு துணி தேய்ச்சின்னு ஒரு கந்து வெட்டிக்காரன் வருவான். வந்த உடனே எங்க காசு அப்படின்னு அவன் புருஷனை கேட்பான். அந்த அக்கா உள்ள துணி துவைச்சிருக்கோம், கொஞ்சம் துணியை மேலே தூக்கி வச்சிருக்கோம். உடனே இவன் ஒரு மாதிரியா அந்த அக்காவை பார்த்த உடனே அந்த அக்கா துணியை அப்படி இழுத்து விலைக்கு விடுறதையும் அந்த விளம்பரத்தில், இது தனிப்பட்ட ஆள் விளம்பரம் இல்லை, இது அரசாங்கத்தோட விளம்பரம், நம்ம ஸ்டாலின் ஐயாவோட விளம்பரம், நம்ம முதல்வரோட விளம்பரம். அந்த அக்கா அந்த துணியை அப்படி இழுத்து விட்டுன்னு உள்ள போய் காசு எடுத்துட்டு வரும். காசு எடுத்துட்டு அவன் புருஷன்கிட்ட கொடுத்த உடனே அவன் கொடுத்துருவான். அப்புறம் அவன் புருஷங்காரங்க அப்ப ஏது காசுன்னா, நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாருல 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாயை சேர்த்து வச்சேன், அதான் இந்த காசை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும். சரி, கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகிறதா இவருக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சு. சரி, 2024 அவன் வந்தான், ஒத்து பார்த்தான், துணி எடுத்து விட்டேன், காசு எடுத்துமே கொடுத்துட்டேன். 2023 அவன் என்ன பண்ணியிருப்பான்?
அந்த பெண்ணோட நிலை என்னவா இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல. அப்போ பெண்கள்லாம் இதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த அரசாங்கம் எப்படி பெண்களை வைத்து நான் வாங்குற 1000 ரூபாய் வைத்து நம்மளை அசிங்கப்படுத்துகிறான் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேணும். இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, 1000 ரூபாய் வாங்கின பிறகுதான் என் புள்ளிக்கு போய் நான் வந்து டேப்லெட் மருந்து வாங்கி கொடுத்து என் பிள்ளையை காப்பாற்றினேன், என் பிள்ளையை காப்பாற்றின முதல்வருக்கு நன்றி. சரி, 2024 அந்த 1000 ரூபாய் வச்சு மருந்து வாங்கி கொடுத்துட்டேன். 2023 இந்த 1000 ரூபாய் இல்லாம எத்தனை பிள்ளைகள் செத்து இருக்கும்? அதுக்கு யார் காரணம்? அரசு தானே காரணம். இன்றைக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற இந்த காசை மருத்துவமனைகளை நீங்க தயார் பண்ணாலே யாரும் வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனா இதையெல்லாம் விடுத்துட்டு நான் 1000 தரேன், புடவை தரேன், ஜாக்கெட்டு தரேன், வேட்டி தரேன் அப்படின்னு அரசு நாம் இலவசத்துக்கு நாக்கை தொங்க போட்டு அலைகிற மக்கள் இவர்கள் என நம்ம மேல கேவலமா நினைச்சு அரசு வந்து இந்த இலவசங்களை கொடுக்குது. நீங்க பாருங்க, பெசன் நகர், அடையார் போன்ற ஏரியாக்கள்ல இந்த பொங்க பையன்னு ஒண்ணு தந்தாங்க. ஏங்க பொங்க பைய சரி, வக்கற்றவன் வகையற்றவன் வாழ்வதற்கு வகையற்ற யாரோ போய் வாங்குறாங்க. அந்த கரும்பை சைக்கிள்ல போய் ஒருத்தர் வாங்குறாங்க, நடந்து போய் அந்த பொங்க போய் கையை அந்த கரும்பெல்லாம் வாங்குறான். ஏங்க 20 லட்ச ரூபாய் காரை எடுத்துக்கொண்டு ரேஷன் கடை முன்னாடி நின்றுட்டு கரும்பை வாங்கி அந்த நாய் ஒடிச்சு காருக்குள்ள வைக்கிறீங்க. ஒரு 1000 ரூபாய் பைய ஒரு கரும்புனா ஒரு 50 ரூபா இருக்குமா? அவன் வந்த கார் 20 லட்ச ரூபா இருக்கும். அந்த 20 லட்ச ரூபாய் கார்ல அந்த கரும்பை ஒடிச்சு உள்ள வைக்கிறான். எனவே இந்த மக்கள் இலவசம்னா நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு தமிழக மக்கள் அலைவார்கள். தமிழர்கள் இலவசத்திற்காகவே பிறந்தவர்கள் என்று இந்த அரசு முடிவு கட்டியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இலவசங்களை கொடுத்து விட்டு நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பொருளாதார பணத்தையும் இந்த அரசு கவ்விக்கொள்கிறது டாஸ்மாக் மூலியமாக. எனவே நாம் டாஸ்மார்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கிராமந்தோறும் குறிப்பாக அண்ணன் சொன்னது போல பெண்களுக்கு இந்த டாஸ்மார்க்கு எதிராக பெண்கள் என்றைக்கு அனுப்பினர்களாகவோ அன்றைக்கு தான் ஆண்களும் ஒரு வழிக்கு வருவான், அரசும் ஒரு வழிக்கு வரும். எனவே இந்த கூட்டமைப்பு நடத்துகிற அனைத்து விதமான போராட்டங்களிலும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக எங்கள் ஆதரவையும் நல்ல ஒத்துழைப்பையும் தருவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.